ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஞானமும் அறிவும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஞானம் என்பது உள்ளம் சார்ந்தது, அறிவு என்பது மூளை சார்ந்தது. ஞானம் கடவுளின் அருளினால் நமக்கு கிடைப்பது. ஆனால் அறிவு என்பது கற்பது வழியாக, பல தகவல்களை அறிவது வழியாக கிடைக்கப்பெறுவது. கற்பதின் மூலம் பெற்ற அறிவை நல்ல முறையில் பயன்படுத்த ஞானம் தேவை. மனிதன் அறிவு நிறைந்தவனாய் இருந்தாலும் கடவுள் தருகிற ஞானம் அவனிடத்தில் இல்லை என்றால் அவன் ஒன்றுமே இல்லை. இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. மனிதன் எவ்வளவுதான் தன் அறிவை பெருக்கினாலும் கடவுளின் ஞானத்தை அடைய முடியாது. நம்முடைய எண்ணங்கள் குறைவுடையவைகள், பயனற்றவைகள். எனவே மனித ஞானத்தால் ஆண்டவரின் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியாது. கடவுள் தம் ஆவியின் வழியாக செயலாற்றுவது போல் தம் ஞானத்தின் வழியாகவும் செயலாற்றுகிறார். ஆண்டவர் தரும் ஞானம் மனிதருக்கு ஈடு இணை இல்லாத செல்வம். உயிருள்ள கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தங்கள் வீணான சிந்தனைகளில் அறிவை இழந்து போகிறார்கள். ஞானம் வெறும் மனித முயற்சியால் கிடைக்காது, கடவுளிடமிருந்துதான் ஞானம் கிடைக்கிறது. ஞானம் என்பது தெய்வீகமானது, மறைபொருள் நிறைந்தது, மறைத்து வைக்கப்பட்டது. வெறும் மனித சக்தி அளவிடப்பட முடியாதது. ஆகவே மனித ஞானம் மனித அறிவினால் அளவிடப்பட முடியாது. மனித ஞானம் இறைவனிடமிருந்து வருகிறது. அவர் தாம் சர்வ ஞானி. தாம் விரும்புகிறவர்களுக்கு ஞானத்தை பகிர்ந்து கொடுக்க வல்லவர். விரும்பி கேட்போம், பலருக்கு பயனுள்ளவர்களாக வாழ்க்கை வாழ்வோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மற்றெல்லா இரக்கமும் நிறைந்த தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வாக்கின்படி உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்க ஞானத்தால் நிரப்பி கல்வி கேள்வி அறிவியலில் சிறந்து விளங்க தேவன் இரக்கம் செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் எங்கள் விருப்பங்களையும் திட்டங்களையும் உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளும் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வாக்கின்படியும் நடத்தியல்ல வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எளிமையும் தாழ்மையும் இரக்கமுள்ளவர்களாகவும் நடந்து கொள்ள பெருமையும் ஆணவமும் எங்களிடமிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், கையின் பிரயாசங்கள், வருமானம், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்வில் இருளின் ஆதிக்கங்களினால் விளையும் போராட்டங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலை அனுபவிக்க பரிசுத்தாவியானவரின் ஆளுகை ஒவ்வொருவருக்கும் தந்தல்ல வேண்டும் எனவும், ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து கனிதரவும் பலமான எதிர்காலம் அமைந்திடவும், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளவர்களாய் சாட்சியாய் வாழவும் உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரின் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வு எழுதும் பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் அள்ளி செய்யும் தேவன் தாமே பிள்ளைகளோடு இருந்து சிறந்த மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுவதற்கு வினாத்தால் எளிதாக இருக்கவும், பிள்ளைகள் நல்ல ஞான ஞாபக சக்தியோடு படிக்கவும் தேவன் உதவி செய்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடுமையான வியாதிகளினாலும் பற்பல சுகவீனங்களினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் உங்க தழும்புகளால் குணப்படுத்தி உன்னத பலத்தால் நிரப்பிட வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மது, புகையிலை மற்றும் புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போன மக்கள் விடுதலை பெறவும், பல்வேறு சூழ்நிலைகளினாலே சமாதானத்தை இழந்து காணப்படும் குடும்பங்களின் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தூர இடங்களில் தனியாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தீய கண்களுக்கும் தவறான நட்புகளுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள பரிசுத்தாவியானவரின் ஆளுகை தந்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும், ஆன்லைன் வியாபாரத்தாலே ஏமாற்றப்பட்ட மக்களையும், ஆன்லைன் சூதாட்டத்திலேயே கடனில் சிக்கியுள்ள மக்களையும் தேவரீ சாத்தானின் கண்ணிகளுக்கு விலக்கி சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தேவன் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுங்காலமாய் குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற தம்பதிகளின்
விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. கர்ப்பஸ்திரிகளின் பலவீனங்கள் பயங்கள் நீக்கி சுகப்பேருண்டாக கிருபை செய்யுங்க. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்பதற்காய் அதற்கேற்ற பதில் தந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.